பாடியை ஹெல்த்தியாக வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணக்கூடாது. அப்புறம் என்ன, அன்பார்ந்த நண்பர்களுக்கு வணக்கம். ஹோம் ஒர்க் அவுட் சீரிஸில் அப்படின்னு சொல்லி டெய்லி ஆரம்பிப்பேன். இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட 100 நாளுக்கு மேலேயே சுகர் கட் பண்ணி முடிச்சாச்சு. எனக்கு நடந்த ஒரு நிறைய விஷயம் நல்லா நடந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு 5 விஷயத்தை நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் லிஸ்ட் எடுத்துக்கிட்டு தான் டக்கு டக்குன்னு முடிச்சு விட்டு போயிட்டே இருக்கலாம். ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட் ஐ ஃபெல்ட் மச் மோர் எனர்ஜெட்டிக். நார்மலாக நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறப்ப முன்னாடிலாம் கொஞ்சம் கஷ்டப்படுவோம். இப்போ நம்ம சுகர் கட் பண்ணதுனால கொஞ்சம் அதை ஃபாஸ்ட்டாக செய்ய முடியும் நம்மளால். மோர் எனர்ஜியாக இருக்கும். 2வது பாயிண்ட் என்னென்னா, ஸ்கின் பிகம்ஸ் கிளீனர். நீங்கள் ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு முதல்ல ஹெல்த் கேரை பார்த்துக்கிட்டா தான் ஸ்கின் கேரே நல்லா இருக்குன்னு தெரிய மாட்டுது. என்ன பண்ணுறது? அதுக்கு தான் ஸ்கின் கேருக்கு ஒரு நல்ல சுகர் கட்லாம் பண்ணிங்கன்னா ஸ்கின் தரமாக இருப்பாப்புல. ஃபோக்கஸ் அண்ட் கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ்டு அப்படின்னா நிறைய பேர் நிறைய படிப்பாங்க. அதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே மைண்டு பிளாங்க் ஆகிடும். அது மாதிரி தான் ஒர்க் பண்ணுறப்பையும் அதுக்கு ஒரு கட்டத்தில் பிளாங்க் ஆகிறது நிற்காம இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூடுதலாக ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி மைண்டு ஷார்ப்பாகவும் இருக்கும், எல்லாம் தரமாகவும் இருக்கும் சுகர் கட் பண்ணுறப்ப. 4வது பாயிண்ட் என்னென்னா, ஃபேட் லாஸ். நிறைய பேர் கொழுப்பை குறைக்கணும்னு நினைக்கிறோம், நிறைய பேர் வெயிட்டை கம்மி பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அது எந்த விதத்தில் கம்மி பண்ணணும்னு தெரியல. ஒரு சுகரை கட் பண்ணால் மட்டும்தான் அந்த கொழுப்பு குறைஞ்சி ஒரு பர்ஃபெக்டான பாடியே கிடைக்கும். அது நிறைய பேருக்கு நமக்கு தெரிய மாட்டுது. அது சுகரை கட் பண்ணாலே முக்கால்வாசி பிரச்சனை முடிஞ்சிடும். ஃபைனல் பாயிண்ட் என்னென்னா, ஓவரால் ஸ்ட்ரென்த்து. ஸ்லீப் பெட்டராக இருக்கும், மென்டலாக ஷார்ப்பாக இருப்பீங்க, ஈஸி டைஜஸ்ட் ஆகும், சுவாசிக்கிறதுல பிரச்சனை இருந்தாலும் கிளியர் ஆகும். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சில எக்ஸாம்பிளை சொல்கிறேன். எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே வீசிங்கும் சளி ப்ராப்ளமும் இருக்குது. நான் அந்த சுகர் கட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 65 நாள் தாண்டினதுக்கப்புறம் ஓரளவு நான் கம்ப்ளீட் ஆகிட்டுனே சொல்லுவேன். உங்கள் ஒவ்வொரு பாடி கண்டிஷனுக்கும் கண்டிப்பாக மாறும். நீங்களும் கண்டிப்பாக பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லதே நடக்கும். அதோட என்ன, இந்த நாளை அன்புடன் முடிச்சுக்கிறேன்.